Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது பிரித்து எழுதுதலுக்கு நமக்கு புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஆல்ரெடி. புணர்ச்சி விதிகளோட பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஓல்டு புக்கில் என்னென்ன விதிகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். மோரோவர் நம்ம எல்லா விதியும் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு விதி மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. நமக்கு ஓல்டு புக்காக இருந்தாலும் நியூ புக்காக இருந்தாலும் எல்லா விதிகளுமே ஒரே விதிகள் தான் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் நமக்கு வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ டுடே நம்ம என்ன விதி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்றில் உயிரெழுத்தும் மறுமொழியின் முதல் எழுத்தில் உயிரெழுத்தும் வந்தால் அந்த சொற்கள் எவ்வாறு புணரும் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நாம மெய்யீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி, உயிரீற்று புணர்ச்சி பார்த்தோம். அடுத்து திசைப்பெயர்கள் இரண்டும் எவ்வாறு புணரும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து திசைப்பெயரோடு வேறு பெயர்கள் சேரும்போது எவ்வாறு புணரும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து மவ்வீற்று புணர்ச்சி பார்த்தோம். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி பார்த்தோம். இது வரைக்கும் நாம பார்த்துட்டோம். டுடே நாம நிலைமொழி ஈற்றிலும் மறுமொழி முதலிலும் உயிரெழுத்து வந்தால் எவ்வாறு புணரும் அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்ததுக்கு நாம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, இப்போ 8th நியூ புக்கில் நமக்கு இயல் 6ல் புணர்ச்சி விதி கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே தமிழ் கூட்டல் அமுதம் இந்த சொற்களை எவ்வாறு சேர்த்து எழுதுவோம் தமிழ் அமுதம். அப்போ இங்கே என்ன விதி அப்ளை பண்ணியிருக்காங்க, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதியை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல உள்ள சொல்ல நிலைமொழி அப்படின்னும் அதனுடன் சேரக்கூடிய சொல்ல வருமொழி அப்படின்னும் சொல்றாங்க. இவ்விரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் மறுமொழியின் முதல் எழுத்தும் இணையும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். இவ்வாறு நிலைமொழியும் வருமொழி முதலும் இணைவதை தான் நாம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, சிலை கூட்டல் அழகு. இந்த லை எவ்வாறு பிரியும், இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரியும். அப்ப இறுதியா என்ன இருக்கு, ஐ ஆகிய உயிரெழுத்து இருக்கு. ஸோ இதை உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு நாம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். மண் கூட்டல் அழகு, இதுல இறுதி என்ன எழுத்து இருக்கு பாருங்க, மெய்யெழுத்தாகிய இன் இருக்கு. ஸோ இதை மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து நிலைமொழியின் இறுதி வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், உயிரீற்று மெய் ஈற்று அப்படின்னா நிலைமொழியின் இறுதி எழுத்தை பார்க்கணும். உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா வருமொழியின் முதல் எழுத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, பொன் கூட்டல் உண்டு. இதுல ஊ என்பது உயிரெழுத்தை குறிக்குது. ஸோ இதை உயிரீற்று புணர்ச்சி. இது இரண்டும் புணரும் போது எவ்வாறு புணருது பாருங்க, இன் கூட்டல் ஊ நூன் புணர்ந்து பொன்னுண்டு அப்படின்னு வருது. அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அதை நாம மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, பொன் கூட்டல் சிலை. இந்த சியை எப்படி பிரிப்போம், இச்சு கூட்டல் இ. அப்ப வருமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்கு, இச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு மெய்யெழுத்து இருக்கு. அதனால இதை மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த இதுல இன்னானது இராக மாறி இருக்கும். அப்ப இதுல என்ன புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா விகார புணர்ச்சி. விகாரத்திலே திரிதல் புணர்ச்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், விகார புணர்ச்சி என்பது நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது ஏதேனும் மாற்றம் ஏற்படும். அதுதான் விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சி 3 வகைப்படும்: தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரத்துல நமக்கு ஏதோ ஒரு வல்லினமையோ மெல்லினமையோ சேரும். கெடுதல் விகாரத்துல இருக்கக்கூடிய மெய்யானது விட்டு போகும். அதை தான் நம்ம கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். திரிதல் விகாரத்துல இன்னானது இர்ராகவோ இல்லாகவோ மாறும். இதை தான் நாம திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்கேயே இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் பற்றி கொடுத்திருக்காங்க. இயல்பு புணர்ச்சி பாருங்க, நிலைமொழி வருமொழியில எந்த ஒரு மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி, இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை. இதை தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல். இதுல பாருங்க, இல்லும் ஓவும் சேர்ந்து உடல் ஓம்பல் அப்படின்னு மாறி இருக்கு. ஆனா புதிய எழுத்துக்கள் எதுவும் தோன்றவோ வேறு எழுத்துக்கள் திரியவோ மறையவோ இல்லை.
அதனால இதையுமே நாம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா, மெய்யீற்று புணர்ச்சியும் இயல்பு புணர்ச்சியும் ஒண்ணுதான். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதியை நாம மெய்யீற்று புணர்ச்சியில அப்ளை பண்ணுவோம். இயல்பு புணர்ச்சியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அப்போ இயல்பு புணர்ச்சியை நம்ம மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலேயோ வருமொழியிலேயோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அதை வந்து நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 வகைப்படும். ஃபர்ஸ்ட் தோன்றல் அப்படின்னா ரெண்டு எழுத்துக்கள் இணையும் போது, நிலைமொழி வருமொழி இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவதை தான் தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு பாருங்க, தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இங்க இத்து என்ற மெய்யெழுத்தானது புதிதாக தோன்றியிருக்கு. அதே மாதிரி நிலைமொழியும் மறுமொழியும் சேரும் பொழுது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவதை நாம திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க, வில் கூட்டல் கொடி, இதுல இர்ரானது இர்ராக மாறி இருக்கும். ஸோ விற்கொடி அப்படின்னு மாறி இருக்கும். இதை தான் நாம திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவதை நாம கெடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெய்யெழுத்து அந்த நிலைமொழியிலிருந்து விட்டு போயிடும். அதை தான் வந்துட்டு கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. இதுல இம்மானது அதுல இருந்து மறைஞ்சிருச்சு. இதை தான் நாம கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து, இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நாடகம் கூட்டல் கலை. இது எவ்வாறு சேர்ந்திருக்கு பாருங்க, நாடக கலை அப்படின்னு சேர்ந்திருக்கு. முதல்ல பாருங்க, இந்த இம்மானது விலகி போயிடுச்சு, இம்மானது மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப இது என்ன விகாரம் முதல்ல வந்திருக்கு? கெடுதல் விகாரம் வந்திருக்கு. அடுத்து பாருங்க, நாடக கூட்டல் கலை அப்படின்னு இருக்கும், இம்மு போயிடுச்சு அப்படின்னா. இப்போ நமக்கு வல்லின மெய்யாகிய இக்கானது சேருது. அப்ப இதுல தோன்றல் விகாரமும் நடைபெறுது. இததான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எழுத்து மறைஞ்சி எந்த எழுத்து நமக்கு வருமொழியில வருதோ அதற்கு இணையான மெய்யெழுத்து தோன்றும் அல்லது இணையான மெல்லின எழுத்தும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வருமொழியில கா இருக்கு. இந்த காக்கு இணையான மெய்யெழுத்து என்னது? இக்கு. அது வந்து நமக்கு தோன்றி இருக்கு. அப்போ ஒரே இதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. ஓகே, இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றின் மகரமை மறைஞ்சிருக்கு. தோன்றல் விகாரத்தின்படி இக்கு என்னும் மெய்யெழுத்து தோன்றியிருக்குது. ஓகே, இதுல பின்னாடி நாம என்ன புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம். விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும்? 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது அப்படின்னா இது இயல்பு புணர்ச்சி. நாம் ஆல்ரெடி பார்த்தோமா, உயிரீற்று புணர்ச்சியும் இயல்பு புணர்ச்சியும் ஒன்றுதான். அப்போ இது வந்து நமக்கு இயல்பு புணர்ச்சி. இது எப்படி பிரியும்? பால் கூட்டல் ஆடை அப்படின்னு நமக்கு பிரியும். இதுல இல்லும் ஆவும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி பாலாடை என்று மாறியிருக்கும். அடுத்து பாருங்க, இதுல பொறுத்துக, மட்பாண்டம். இதுல இது என்ன விகாரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மட்பாண்டம் இது எப்படி பிரியும் பாருங்க, மண் கூட்டல் பாண்டம் அப்படின்னு பிரியும். இதுல இன்னானது இட்டாக மாறி இருக்கு. அப்ப இது வந்து என்ன விகாரம்? திரிதல் விகாரம். நெக்ஸ்ட் பாருங்க, மர கூட்டல் வேர். இது எப்படி பிரிப்போம்? மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரிப்போம். இதுல மெய்யெழுத்தாகிய இம்மானது மறைஞ்சு போயிடுச்சு. அப்ப இதை என்ன சொல்லுவோம்? கெடுதல் விகாரம். அடுத்தது பாருங்க, மணி கூட்டல் முடி. இதுல எப்படி பிரிப்போம்னு பாருங்க, மணி கூட்டல் முடி. இது அப்படியே நமக்கு சேரும், மணி முடி. அப்ப எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சேர்ந்தா அது வந்து என்னது? இயல்பு புணர்ச்சி. அடுத்து பாருங்க, கடை தெரு. இது எப்படி பிரிப்போம்? கடை கூட்டல் தெரு. இதுல வந்து நமக்கு இத்து அப்படின்ற ஒரு மெய்யெழுத்து வந்து சேர்ந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது? தோன்றல் விகாரம். ஓகே, நெக்ஸ்ட் 9th நியூ புக்ல இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி. இதுவுமே நமக்கு ஆறாவது இயல்ல தான் கொடுத்துருக்காங்க. நிலைமொழி வருமொழி. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன. முதல்ல இருக்கக்கூடிய மொழியை நிலைமொழின்னு சொல்லுவோம், இரண்டாவது இருக்கக்கூடிய மொழியை வருமொழின்னு சொல்லுவோம். இந்த இரண்டு சொற்களும் இணைவதை தான் நாம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். நிலைமொழி
ஒன்னாதான் இருக்கும். வருமொழி இரண்டாக கூட இருக்கலாம். ஒரு சில சொற்களை நம்ம மூன்றாக பிரிப்போம் இல்லையா, அதனால இந்த இதை நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்த உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி அதை பற்றி நாம பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உயிரீறு மெய்யீறு அப்படின்றத எவ்வாறு வகைப்படுத்தணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துருந்தோம். இதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். புணர்மொழியின் இயல்பு பாருங்க. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். இதுல பாருங்க, கலை கூட்டல் அழகு. நம்ம ஈறுன்னு வந்துருச்சாலே நம்ம என்ன செய்யணும், நிலைமொழியின் இறுதி எழுத்தை பார்க்கணும். இந்த லையானது நமக்கு எப்படி பிரியும்னு பாருங்க. இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரியும். அப்ப ஈற்றெழுத்துல நமக்கு ஐ என்று சொல்லக்கூடிய உயிரெழுத்தானது இருக்கு. அதனால இதை உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கு. ஸோ இதை மெய்யீறு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து. முதல்னு வந்துட்டாலே நம்ம வருமொழிக்கு வந்துடணும். அப்ப வருமொழியின் முதல் எழுத்து நமக்கு என்னவா இருக்கு, உயிரெழுத்தாக இருக்குது. அப்ப இதை உயிர் முதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா அதை மெய் முதல் அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு உயிர்மெய் எழுத்தை மெய் முதல்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த உயிர்மெய் எழுத்தாகிய மா எப்படி பிரியும், இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்போ முதல்ல என்ன வருது, மெய்யெழுத்தாகிய இம்மானது வருது. அதனாலதான் நிலைமொழியின் வருமொழியின் முதல்ல உயிர்மெய் எழுத்து இருந்தா அதை மெய் முதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, மேலும் இந்த புணர்ச்சியை நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து அடிப்படையில நம்ம 4ஆ பிரிக்கலாம். முதல்ல என்ன பார்த்தோம், நிலைமொழினா நிலைமொழியின் ஈற்று எழுத்தை மட்டும் வச்சு பிரிச்சோம். அடுத்து வருமொழியின் முதல் எழுத்தை மட்டும் வச்சு பிரிச்சோம். இப்ப நிலைமொழியின் ஈற்றெழுத்தையும் வருமொழியின் முதல் எழுத்தையும் சேர்த்து வச்சு நாம 4ஆ பிரிக்க போறோம். இப்ப பாருங்க, மணி கூட்டல் அடி. இதுல நீ எப்படி பிரியுது பாருங்க, இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு புரியுது. அப்ப இங்க என்ன இருக்கு, நமக்கு நிலைமொழியில நம்ம என்ன பார்ப்போம், இறுதி எழுத்து பார்ப்போம். அப்ப இறுதி எழுத்து என்னது, ஈ. இது உயிரெழுத்து. அடுத்து பாருங்க, வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்து. அப்ப இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா, உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, பனி கூட்டல் காற்று. இதுல நிலைமொழியின் இறுதி எழுத்து நீ. இது எவ்வாறு பிரியும், இன் கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். அப்ப நிலைமொழியின் இறுதி எழுத்தும் நமக்கு உயிரெழுத்து. வருமொழியின் முதல் எழுத்து பாருங்க கா அப்படின்னு இருக்கும், உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. இந்த காவானது எப்படி பிரியும், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்ப நமக்கு வருமொழியின் முதல் எழுத்து என்ன எழுத்தா இருக்கு, மெய் எழுத்தா இருக்குது. அப்போ இத உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, மெய் முன் உயிர். எப்படி சொல்றோம் அப்படின்னா, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருக்கு, வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கு. அதனால மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து நமக்கு மெய்யெழுத்தாக இருக்குது, இம்மு. அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருக்குது. இந்த கீ எப்படி பிரியும், இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். அப்ப இதை என்ன சொல்றோம், மெய் முன் மெய் அப்படின்னு நாம சொல்றோம். அடுத்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். நிலைமொழியும் மறுமொழியும் புணரும் பொழுது அல்லது இணையும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருந்துச்சுன்னா அதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கூட்டல் கொடி செடி கொடி, மண் கூட்டல் மலை மண்மலை. இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. அடுத்து விகார புணர்ச்சி அப்படின்னா என்ன, நிலைமொழியும் மறுமொழியும் சேரும் பொழுது ஏதேனும் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதை தான் நாம என்ன சொல்லுவோம், விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், தெரிதல், கெடுதல். இதுல பாருங்க, எடுத்துக்காட்டு நுழைவு கூட்டல் தேர்வு. இதுல இத்து ஆகிய ஒரு வல்லினமெய்யானது சேர்ந்திருக்கு. அதனால இத தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கல்லூரி கூட்டல் சாலை. இதுவுமே தோன்றல் விகாரம் தான். ஏன்னா இதுல இச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லினமெய்யும் சேர்ந்திருக்கு. அடுத்து பாருங்க, பல் கூட்டல் பசை. இதுல இல்லானது நமக்கு இர்ராக மாறி இருக்கும். இந்த மாதிரி சொற்கள் மாறும்போது இதை நாம என்ன சொல்லுவோம், திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, புறம் கூட்டல் 400. இதுல இந்த இம்மானது என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு மறைஞ்சு போயிருக்கும். அதனால இதை கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். சேர்த்து எழுதும்போது புறநானூறு அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, உயிரீற்று புணர்ச்சி. உயிரை ஈராக உடைய சொற்களில் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் சேரும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும், வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும். இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற புதிய விதி. இவ்வாறு இருக்கும் பொழுது எவ்வாறு நமக்கு புணர்ச்சி விதி அப்ளை பண்ண போறோம், எந்த புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணுவோம் அப்படின்றத தான் நாம இதுல பார்க்க போறோம்.
இதுல பாருங்க, நிலைமொழி ஈற்றில் ஈ, ஈ, ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈறாக உடைய சொற்கள் நிற்கும். இதுல பாருங்க, மணி கூட்டல் அழகு. இதை நீயை எப்படி பிரிப்போம்? இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிப்போம். அப்ப ஈற்றெழுத்துல உயிரெழுத்தாகிய ஈ ஆனது இருக்குது. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவது உடைய சொற்கள் சேரும். இதுக்கு அடுத்து வருமொழியில என்ன முதல் எழுத்துன்னு பாருங்க, ஆ அப்படின்னு இருக்கு. இந்த ஆவும் என்னது? உயிரெழுத்துக்கள் 12ல் இருக்கக்கூடிய ஒரு உயிரெழுத்து தான் இந்த ஆ. இதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்படி வந்துச்சு அப்படின்னா அதுல யகரம் ஆனது உடன்படு மெய்யாக வரும். இதுல யகரம் என்பது ஈயை குறிக்கும். அதாவது நிலைமொழியின் ஈற்றெழுத்திலும் உயிரெழுத்தாகிய ஈ, ஈயன்னா, ஐயன்னா இந்த 3 எழுத்துக்கள் தான் நிலைமொழியின் ஈற்றில் வரணும். அப்படி வந்து வருமொழி முதலில் 12 உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒரு உயிரெழுத்து வந்தது அப்படின்னா அதற்கு உடன்படு மெய்யாக ஈ ஆனது வரும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மணி அழகு அப்படின்னு புணர்ந்தது. அடுத்து பாருங்க, தீ கூட்டல் எரி. இதை எப்படி புணருது அப்படின்னா, இதுல பாருங்க இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். அப்ப நமக்கு கண்டிஷன் படி ஈ, ஈஎன்னா, ஐஎன்னா இந்த 3 எழுத்துக்கள் நிலைமொழியில வரலாம். அப்ப இதுல நமக்கு ஈஎன்னா வந்திருக்கு. அடுத்து வருமொழியில பாருங்க, ஏ என்ற உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து வந்திருக்கு. இந்த ஏ வந்து 12 உயிரெழுத்துக்களுள் ஒரு எழுத்து தானே. அப்போ இந்த ஏயோடு சேரும்போது யகரமெய்யானது வரும். அப்ப ஈ வந்து தீயேரி அப்படின்னு புணர்ந்தது. அதே மாதிரிதான் ஓடை கூட்டல் ஓடம். இதுல என்ன வந்திருக்கு பாருங்க, ஐ என்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப ஐ வந்து வருமொழியிலும் உயிரெழுத்து 12 உயிரெழுத்துக்கள்ல ஏதேனும் ஒன்று வந்தது அப்படின்னா அதுல யகரமெய்யாகிய ஈ வரும். அப்ப ஓடையோரம் அப்படின்னு புணர்ந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இப்ப நிலைமொழியின் இறுதியில ஈ, ஈயன்னா, ஐயன்னா இந்த 3 வந்தா எப்படி புணரும் பார்த்தோம். இப்ப இது தவிர பிற உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இது தவிர பிற எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்கும்? நமக்கு 9 உயிரெழுத்துக்கள் இருக்கும். இந்த 9 உயிரெழுத்துக்கள்ல ஏஎன்னா மற்றும் தவிர்த்து பிற உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இ, ஈயன்னா, ஐயன்னா தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈறாக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிரெழுத்துக்கள் புணர்கையில் வகரமை தோன்றும். அதாவது நமக்கு விதிப்படி என்ன அப்படின்னா, ஈ, ஈ, ஐ வழி யவ்வும். அதாவது நிலைமொழி இறுதியில் ஈயன்னா, ஐயன்னா வரும்போது யவ்வும் அப்படின்னா யகரமெய்யானது வரும். அடுத்து பாருங்க, ஏனை உயிர் வழி வவ்வும். அதாவது ஏனை உயிர்மொழி வவ்வும் அப்படின்னா ஈ, ஈ, ஐயன்னா தவிர பிற உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா இவ்வாகிய உடன்படு மெய்யானது தோன்றும். அடுத்து பாருங்க, ஏ முன்னிவ் இருமையும் உயிர்வரின் உடன்படு மெய் என்றாகும். ஏ என்னா மட்டும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எது எது தேவையோ, அதாவது ஒன்று ஈ வரும் அல்லது இவ் வரும். இதுதான் நமக்கு கான்செப்ட். முதல்ல நம்ம ஈஎன்னா, ஐஎன்னா வந்துச்சுன்னா நமக்கு வருமொழியில் உயிரெழுத்தும் வந்தது அப்படின்னா நமக்கு ஈ ஆனது உடன்படு மெய்யா வரும். இப்ப ஈஎன்னா, ஐஎன்னா, ஏஎன்னா தவிர வரும் நிலைமொழியில் நமக்கு பிற உயிரெழுத்துக்கள் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தது அப்படின்னா உடன்படு மெய்யாக இவ்வானது வரும். பல கூட்டல் உயிர், இவ் வந்து பல உயிர் அப்படின்னு மானது. அடுத்து பா கூட்டல் இனம், இதுல இவ் உடன்படு மெய்யாக வந்து பாவினம் என்று ஆனது. ஓகே, இப்ப ஏஎன்னா, நான் ஏஎன்னா தவிர்த்து தானே சொன்னேன். இப்ப ஏஎன்னா நிலைமொழியில வந்துச்சுன்னா இந்த மெய்யெழுத்தாகிய உடன்படு மெய்யாகிய ஈ அல்லது இவ் நம்ம தேவைக்கேற்ப வரும். அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க, சே கூட்டல் அடி. இதுல பாருங்க ஈ ஆகிய மெய்யெழுத்து சேர்ந்து சேயடி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, சே கூட்டல் இவ் கூட்டல் அடி. அப்ப இது வந்து சேவடி அப்படின்னு வந்திருக்கு. அதாவது சே கூட்டல் அடி அப்படின்னு இது பிரியும். அப்ப சேய் அடி அப்படின்னு பிரிஞ்சிச்சுன்னா குழந்தையின் அடியை குறிக்கும். அடுத்து பாருங்க, சே கூட்டல் வடி அப்படின்னு பிரியும் போது தெய்வத்தின் திருவடியை குறிக்கும்.
இந்த மாதிரி சொற்கள் பிரிக்கும் போது நமக்கு பொருள் வந்தது அப்படின்னா நம்மளுடைய புணர்ச்சி விதி வந்து சரி. அடுத்தது பாருங்க, தே கூட்டல் ஆரம். இதுல வந்து இவ்வாகிய உடன்படு மெய்யானது தோன்றி தேவாரம் அப்படின்னு மாறி இருக்கு. இதுல தே என்பது தெய்வத்தை குறிக்கும், ஆரம் என்பது தெய்வத்திற்கு அணியக்கூடிய மாலையை குறிக்கும். இதே இது நமக்கு டவுட் வரலாம். நம்ம தான் இப்ப பார்த்தோம், ஏகாரம் வந்துச்சுன்னா ஈயும் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஈ வரலாம் அல்லது யூ வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த சொற்களுக்கு ஏற்பதான் நமக்கு இந்த உடன்படுமை வரும். இப்ப இதுல பாருங்க, தேவ் கூட்டல் ஈ கூட்டல் ஆரம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? தேயாரம் அப்படின்னு வரும். அப்ப தேயாரம் அப்படின்னா அதற்கு பொருள் கிடையாது. தே வாரம் அப்படின்னா நமக்கு பொருள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். அடுத்து பாருங்க, இவனே கூட்டல் அவன். இதுல ஈ ஆகிய உடன்படு மெய் தோன்றி இவனே எவன் அப்படின்னு நமக்கு புணருது. அடுத்து பாருங்க, குற்றியல் உகர புணர்ச்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குற்றியல் உகரம் அப்படின்னா குசுடு துபுரு. இதை தான் நாம குற்றியல் உகரம் அப்படின்னு சொன்னோம். அதாவது குசுடு துபுரு இந்த 6 எழுத்துக்கள் வந்தாலே அது நமக்கு குற்றியல் உகரம் தான். குற்றியல் உகரம்னு வந்துட்டாலே நமக்கு உடனே வர்றது என்ன அப்படின்னா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அந்த விதிதான் நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரணும். இப்ப பாருங்க, வட்டு கூட்டல் ஆடினான். இதுல இட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த டூ ஆனது எப்படி பிரியும் பாருங்க, இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அப்ப என்ன ஆகும்? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி இந்த ஊ ஆனது நமக்கு மறைஞ்சு போயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? வட்கூட்டல் ஆடினான் அப்படின்னு இருக்கும். இப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இட்டும் ஆவும் இணைந்து டாவாக மாறி வட்டாடினான் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்க, குற்றியல் உகரம் போலவே தான் முற்றியல் உகர புணர்ச்சியும். முற்றியல் உகரம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தனி குறிலை தொடர்ந்து வரும் அல்லது தனி குறிலை தொடர்ந்து வரக்கூடிய உகரங்களை நாம முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, உறவு கூட்டல் அழகு. இதுல ஊ ஆனது எப்படி பிரியும் பாருங்க, இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி இந்த ஊவானது போயிடும். அடுத்து உறவு கூட்டல் அழகுன்னு இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி உறவழகு அப்படின்னு புணரும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு ஒன்று இருக்குமா? அப்ப நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா நெடில் எழுத்து, அது வெறும் 2 எழுத்துக்களை மட்டும்தான் வரும். இந்த குற்றியல் உகரமானது 6 வகையாக பிரிப்போம். அது என்னென்ன அப்படின்னு நமக்கு அதுக்கு அடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல இந்த கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? குற்றியல் உகரம் அப்படின்னா தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வல்லின எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா கசட தபர, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு, இதுதான் நமக்கு வல்லின மெய்கள். வல்லின மெய்கள் ஏறிய உகரம் அப்படின்னா இத ஊவோட சேர்த்து எழுதும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்? இக்கு கூட்டல் ஊ கூன்னு கிடைக்கும், இச்சு கூட்டல் ஊ சூன்னு கிடைக்கும், இட்டு கூட்டல் ஊ டூன்னு கிடைக்கும், இத்து கூட்டல் ஊ தூன்னு கிடைக்கும், இப்பு கூட்டல் ஊ பூன்னு கிடைக்கும், இரு கூட்டல் ஊ ரூ கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க வல்லின மெய் ஏறிய உகரம் அப்படின்னு. தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அதை தான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த குற்றியல் உகர சொற்கள் சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் வரும்போது மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. ஆனா சொல்லுக்கு இறுதியில் வரும்போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது குற்றியல் உகரம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல நமக்கு கொடுத்திருப்பாங்க 3 எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க. குழந்தை, பாக்கு, லாஸ்ட் வந்து கூ வர்ற மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்திருப்பாங்க. நாக்கு, இப்படி எடுத்துக்கலாம். குழந்தை, நாக்கு, வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுல குழந்தை முதல்ல கூவானது முதல் எழுத்துல வருது இல்லையா? ஆனா இதுல வந்து இந்த கூவானது மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காது. அதே மாதிரி வகுப்புல கூவானது நமக்கு 2வது எழுத்தா வருது, அதாவது இடையில வருது. அப்ப இதுலயுமே நமக்கு ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்காது. ஆனா லாஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, நாக்கு, இதுல கூவானது இறுதி எழுத்தில் வரும் பொழுது நமக்கு ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதனாலதான் இதை குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். இததான் சொல்லியிருக்காங்க பாருங்க, சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும்.
அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இறுதி எழுத்து நமக்கு எப்பவுமே குசுடு துபுரு தான் வரும். அதை தவிர்த்து வேற வராது. அதற்கு முந்தின எழுத்தை வச்சு தான் இது என்ன குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்ல போறோம். இதுல பாருங்க, நாக்கு வகுப்பு. இதுல பாருங்க, கூக்கு முன்னாடி என்ன இருக்குது? இக்கு இருக்குது. இந்த இக்கானது நமக்கு வல்லின மெய். அதே மாதிரி பாருங்க, பூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இப்பு இருக்கு. இதுவும் நமக்கு வல்லின மெய். அதனால இதை வன்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து பாருங்க, நெஞ்சு. இதுல சூக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க? இஞ்சு இருக்குது. அதே மாதிரி இரும்புல பூக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க? இம் இருக்குது. அப்ப இது எல்லாமே நமக்கு மெல்லின எழுத்துக்கள். அப்ப இத மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, மார்பு. இதுல பூக்கு முன்னாடி இரு இருக்குது. அதே மாதிரி தூக்கு முன்னாடி இல்லு இருக்குது. அப்ப இது இரண்டுமே இடையின மெய்யெழுத்துக்கள். அப்ப இதை இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, கூக்கு முன்னாடி தூ இருக்கு. இந்த தூ எப்படி பிரியும்? இத்து கூட்டல் ஊ. நீங்க பிரிக்கவே வேண்டாங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? உயிர்மெய் எழுத்து வந்தாலே அதை என்ன சொல்லுவோம்? உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அதை உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூ எப்படி பிரியும்? இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அப்ப இறுதியில நமக்கு ஒரு உயிரெழுத்து வருது. அதனால இதை உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, ரூக்கு முன்னாடி லா இருக்கு. அந்த லா பிரிக்கும் போது இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். இதுல ஆவண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரெழுத்து வருது. அதனால இதை உயிர்த்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, கூக்கு முன்னாடி அக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தூக்கு முன்னாடி அக்குன்னு வந்திருக்கு. இந்த அக்கை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். அப்ப இதை ஆயுதத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, தூக்கு முன்னாடி காவண்ணா ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு. அது மாதிரி சூக்கு முன்னாடி பே அப்படின்ற ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு. அதனால இதை நெடில் தொடர் குற்றியல் உகரம் சொல்றோம். இந்த 5க்குமே வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. அதாவது அந்த லாஸ்ட் எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யெழுத்தை வச்சுதான் நம்ம என்ன குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்ல போறோம். நெடில் தொடர் குற்றியல் உகரத்துல கூட ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நெடில் தொடர் குற்றியல் உகரத்துல எப்பவுமே 2 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். அதை தவிர்த்து வேற எழுத்துக்கள் வராது. அதை தான் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மெய் மயக்கம். நம்ம இப்பதான் பார்த்தோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த விதியை தான் இங்க பார்க்க போறோம். இந்த கசதப மிகுந்தா அதை வழி மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். இதே இடத்துல மெல்லின மெய்யெழுத்துக்கள் மிகுந்தா அதை நாம மெல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பாருங்க, யகர ஈற்று சொற்கள் முன்னாடி மெல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெல்லினம்னா தெரியும், நாம மெல்லினம். ஓகே, இப்ப மெய் கூட்டல் மயக்கம். இதுல நமக்கு இம் என்ற ஒரு மெல்லின எழுத்து சேர்ந்து மெய் மயக்கம் அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, மெய் கூட்டல் ஞானம். இதுல இஞ்சு என்று சொல்லக்கூடிய ஒரு மெல்லின மெய் எழுத்து செஞ்சு மெய்ஞானம் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து செய் கூட்டல் நன்றி. இதுல இந்து என்ற ஒரு மெல்லின மெய் எழுத்து சேர்ந்து செய் நன்றி அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யரல முன்னர் மெல்லினம் மிகும். இதுல பாருங்க, வேய் கூட்டல் குழல். இதுல நமக்கு இங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மெல்லின மெய் சேர்ந்து வேங்குழல் அப்படின்னு புணர்ந்திருக்கும். அடுத்து பாருங்க, கூறு கூட்டல் சிறை. இதுல இஞ்சு என்று சொல்லக்கூடிய மெல்லின மெய் சேர்ந்து கூரஞ்சிறை அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்து பாருங்க, பால் கூட்டல் கிணறு. இதுல இங்கு சேர்ந்து பால்கிணறு அப்படின்னு நமக்கு மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, புலி என்ற சுவைப்பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் வரும். அதாவது புலி சுவைக்கு முன்னாடி நமக்கு வல்லின எழுத்துக்களும் வரும், மெல்லின எழுத்துக்களும் வரும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பாருங்க, புலி கூட்டல் கறி. அப்ப இதை புளிங்கறி அப்படின்னு புணருது. அடுத்து பாருங்க, புலி கூட்டல் சோறு. இதை புளிஞ்சோறு. இதுல இஞ்சுன்றது மெல்லின மெய்யெழுத்து. அடுத்து பாருங்க, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். அதாவது உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள். இதுல பாருங்க, மா கூட்டல் பழம். இதுல மாம்பழம். இதுல உயிரெழுத்துன்னு எதை சொல்றாங்கன்னா, இந்த மாலை. இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கா. இறுதினாலே நம்ம நிலைமொழியை தான் பார்க்கணும். அப்போ உயிரெழுத்து எந்த மொழியிலலாம் இறுதியில வருதோ அந்த இடத்துலலாம் நமக்கு மெல்லின மெய்யானது வரும். அடுத்து பாருங்க, விள கூட்டல் காய். இதுல இங்கு சேர்ந்து விளங்காய் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து பூப்பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் வரும். ஆமா, இந்த பூப்பெயர்ல வல்லின மெய்யெழுத்துக்களும் சேரும், மெல்லின மெய்யெழுத்துக்களும் சேரும். இதுல பாருங்க, பூ கூட்டல் கொடி பூங்கொடி, பூ கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூ கூட்டல் தொட்டி பூந்தொட்டி அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, எழுத்து வகை அறிந்து பொறுத்துக.
இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த எழுத்துல முதல் எழுத்து கடைசி எழுத்தை வச்சுதான் நம்ம இதை பொருத்த போறோம். இதுல பாருங்க இயல். இந்த இயல்ல முதல் எழுத்து என்னது? உயிரெழுத்து. கடைசி எழுத்து என்னது? மெய்யெழுத்து. அப்ப இதை என்ன சொல்லுவோம்? மெய் முதல் உயிரீறு அப்படின்னு நாம சொல்லுவோம். சாரி, உயிர் முதல் மெய்யீறு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் உயிர் முதல் மெய்யீறு. அடுத்து பாருங்க புதிது. இங்க முதல்ல நமக்கு என்ன இருக்கு? உயிர்மெய் இருக்குது. அப்ப இதை எப்படி பிரிப்போம்? இப்பு கூட்டல் ஊ பிரிப்போம். உயிர்மெய் எழுத்துனா மெய்யெழுத்து தான். அடுத்து பாருங்க லாஸ்ட் என்ன இருக்கு? நமக்கு உயிரெழுத்து. இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அப்ப இது வந்து மெய் முதல் உயிரீறு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஆணி. இது வந்து உயிரெழுத்து, கடைசி வந்து உயிரெழுத்து. அப்ப உயிர் முதல் உயிரீறு அப்படின்னு நமக்கு பிரியும். அடுத்து பாருங்க வரம். முதல்ல உயிர்மெய் எழுத்து இருக்கு. அப்ப இங்க முதல்லையும் நமக்கு என்ன தான்? மெய் முதல் தான் இருக்கு. இறுதி எழுத்தும் மெய் எழுத்து தான் இருக்கு. அப்ப இது வந்து மெய் முதல் மெய்யீறு. இந்த பொறுத்துக நமக்கு குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டாங்க. இதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க செல்வி கூட்டல் ஆடினார். நம்ம முதல்ல ஈற்று எழுத்துனா நிலைமொழியின் இறுதி எழுத்தை பார்க்கணும், வருமொழியின் முதல் எழுத்தை பார்க்கணும். இப்ப செல்வியில நிலைமொழியின் ஈற்று எழுத்து பாருங்க வி. இது இவ்வு கூட்டல் ஈ அப்படின்னு பிரியும். அப்ப நமக்கு என்ன இருக்கு? உயிரீறு தான் வந்திருக்கு. இங்க பாருங்க, இங்க என்ன வந்திருக்கு? உயிரீறு கூட்டல் உயிர் முதல், அதுதான் வந்திருக்கு. அடுத்து பாருங்க நிலைமொழியின் ஈற்றெழுத்து. இங்கேயுமே நமக்கு உயிரெழுத்து தான் வந்திருக்கு. இங்க மெய்யெழுத்து. அப்ப உயிரீறு மெய் முதல். அடுத்தது பாருங்க கோல் கூட்டல் ஆட்டம். இதுல மெய்யீறு உயிர் முதல். நான்காவது பாருங்க மண் கூட்டல் சரிந்தது. இதுல இறுதி எழுத்தும் மெய் எழுத்து தான் வந்திருக்கு. முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதை மெய் முதல் தான் சொல்லுவோம். அப்ப மெய்யீறு மெய் முதல். ஓகே, நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் பேசு. தமிழ் பேசு அப்படின்னு தான் நமக்கு வரும். அடுத்து தமிழ் கூட்டல் பேச்சு. இதுல தமிழ் பேச்சு இப்ப என்ற மெய்யெழுத்து வரும். அடுத்து கை கூட்டல் கல். இது வந்து கைகள் அப்படின்னு இயல்பு புணர்ச்சியிலே புணரும். அடுத்து பூ கூட்டல் கல் அப்படின்றப்போ வல்லின மெய்யாகிய இக்கு வந்து பூக்கள் அப்படின்னு மாறும். அடுத்து பாருங்க பூ கூட்டல் இனம். இதுல இவ் என்ற மெய் உடன்படு மெய் சேர்ந்து பூவினம் அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்து இசை கூட்டல் இனிக்கிறது. இதுல ஈ என்ற உடன்படு மெய் சேர்ந்து இசை இனிக்கிறது அப்படின்னு வரும். திருக்கூட்டல் அருட்பா. இதுல இவ் என்ற உடன்படு மெய் சேர்ந்து திருவருட்பா அப்படின்னு மாறும். சே கூட்டல் அடி. இதுல ஈயும் சேரும் இவ்வும் சேரும். சேயடியும் வரும், சேவடியும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் 11th ஓல்டு புக்ல பாருங்க. நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யாகவும் மறுமொழி முதலெழுத்து உயிராகவும் இருப்பின் அவ்விரு சொற்களும் புணரும் போது நிலைமொழியின் ஈற்று மெய்யுடன் மறுமொழி முதல் உள்ள உயிர் சேர்ந்துவிடும். அதன் விதிதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதி. அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க பொருள் கூட்டல் அனைத்து பொருள் அனைத்தும். நெக்ஸ்ட் பாருங்க நிலைமொழியில் தனி நெடில் முன் மெய் வந்தாலும் பல எழுத்துக்களை தொடர்ந்து இறுதியில் மெய் எழுத்து வந்தாலும் மட்டும்தான் இந்த விதியானது பொருந்தும். இதே இது தனிக்குறிலை தொடர்ந்து ஒரு மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது எவ்வாறு புணரும்னு பாருங்க. நிலைமொழியின் தனி குறிலெழுத்தின் முன் மெய் வந்து வருமொழி முதலில் உயிர்வரின் முதலில் நிலைமொழி இறுதி மெய் இரட்டும். அதாவது தனிக்குறில் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு எழுத்து இதுல ஏ அப்படின்றது நமக்கு என்ன எழுத்து? குறில் எழுத்து. ஏ அப்படின்றது நமக்கு குறில் எழுத்து. இந்த ஏக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு எழுத்துமே இல்லை. ஒரு குறில் எழுத்து ஒரு மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா அதை தனிக்குறில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தனிக்குறில் வந்துச்சு அப்படின்னா மெய்யெழுத்தானது நமக்கு இரட்டும். ஓகே, இதுல பாருங்க எம் கூட்டல் உயிர். அப்ப நமக்கு இம்மானது இரட்டி இருக்கு. இதை தான் தன்னொற்று இரட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எம் உயிர் அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து பாருங்க உடன்படு மெய். நம்ம இப்பதான் பார்த்தோம் ஈயன்னா ஐயன்னா நிலைமொழியில வந்து வருமொழியின் முதல் எழுத்து நமக்கு உயிரெழுத்துக்கள் 12ல் ஏதேனும் ஒன்று வந்தால் நமக்கு ஈ என்ற உடன்படு மெய் தோன்றும். அதே இது ஈயன்னா ஈயன்னா ஐயன்னா தவிர்த்து ஈயன்னா ஐயன்னா ஏயன்னா தவிர்த்து பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு இவ் என்ற உடன்படுமை தோன்றும். இதே இது நிலைமொழி இறுதியில்
ஏஎன்னா வந்தது அப்படின்னா நமக்கு வருமொழி முதலில் இவ்வும் வரும் ஈயும் வரும். அதாவது எது தேவையோ அந்த உடன்படுமையை நம்ம போட்டுக்கணும். எடுத்துக்காட்டு பாருங்க, வழி கூட்டல் அறியார். இதுல வந்து நமக்கு ஈ வந்திருக்கு. ஸோ வழி எறியார் அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து பாருங்க, தீ கூட்டல் எரிந்தது. இதுல ஈ வந்து தீ எரிந்தது அப்படின்னு மாறிச்சு. அதை பாருங்க, நாவை கூட்டல் அசைத்து. இதுல ஐ விகுதி வந்திருக்கு. அப்ப நமக்கு இங்க யகரமை தான் வரும். அப்ப ஈ வந்து நாவசைத்த அப்படின்னு மாறிடுச்சு. அது பாருங்க, நின்ற உயிர் இங்க வந்து ஆ வந்திருக்கு. அப்ப இங்க வந்து நமக்கு என்ன வரும்? இவ் என்ற உடன்படுமை தான் வரும். ஸோ இவ் வந்து நின்ற ஒன்றே அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பாருங்க, சே வந்திருக்கு. அப்ப ஏ வந்திருக்கு. ஏ வந்துச்சு அப்படின்னா நமக்கு யகரமெய்யும் வரும், வகரமெய்யும் வரும். எது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்ப சேய் கூட்டல் அழகு. இப்ப யகரமை பார்த்தோம்னா சேய் அழகு. இது சேய் அழகு அப்படின்னா சேய் என்பது குழந்தையை குறிக்கும். அழகு என்பது குழந்தையின் அழகு அப்படின்னு குறிக்கும். இதே இது சேவ் கூட்டல் அழகு அப்படின்னு பிரிச்சோம்னா சேவ் என்பது தெய்வத்தை குறிக்கும், அழகு என்பது தெய்வத்தின் அழகை குறிக்கும். இந்த மாதிரி பொருள் படும்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இரண்டு மெய்யெழுத்தும் சேர்த்துக்கலாம். பொருள் வரல அப்படின்னா நமக்கு ஏதேனும் ஒரு உடன்படு மெய்யா இருந்து வந்துடும். இதற்குரிய விதி பாருங்க. உடல்மே நிலைமொழி இறுதி உயிராக இருந்தும் குற்றியலிகரமாக இருப்பின் இவ்விதியானது பொருந்தாது. அதாவது குற்றியலிகர புணர்ச்சிக்கு இவ்விதியானது புணராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, குற்றியலுகர புணர்ச்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். குற்றியலுகர புணர்ச்சினா நிலைமொழியின் ஈற்றில் குசுடு துபுரு இந்த 6 எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை குற்றியலுகர புணர்ச்சின்னு வந்து பார்த்தோம். இந்த குற்றியலுகர புணர்ச்சியில நமக்கு எடுத்தோடனே ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னது? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இதுதான். இதுல பாருங்க, கருத்து கூட்டல் அதனுள். இது தூ எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஊ. இதுல ஊ ஆனது போயிட்டு கருத் கூட்டல் அதனுள் அப்படின்னு இருக்கும். அப்புறம் இத்து ஆவும் சேர்ந்து கருத்ததனுள் அப்படின்னு ஆயிடும். அடுத்து பாருங்க, நிலைமொழி இறுதி குற்றியல் உகரம் யகர முதன் மொழியோடு புணரும் போது இகரமாக தெரியும். அதாவது இடை அகரம் ஈயாதல் எனும் விதிப்படி. இதுல பாருங்க, கொக்கு கூட்டல் யாது. இதுல பாருங்க, இந்த ஊ ஆனது போயிட்டு யகரம் முதல் எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து நமக்கு யகர எழுத்தாக இருக்குது. அப்புறம் நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றியல் உகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருந்தால் ஊ ஆனது ஈயாக மாறும். அப்ப இக்கு கூட்டல் ஈ ஆனது கீயாக திரிந்து கொக்கியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து யௌவரின் ஈயாம் என்னும் விதிப்படிதான் இது புணர்ந்திருக்கும். அடுத்து பாருங்க, சில இடங்களில் நிலைமொழி இறுதி முற்றியல் உகரம் உயிர் முதன்மொழியோடு புணரும் போது தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு மறையும். பின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி புணரும். இதுல பாருங்க, கதவு கூட்டல் அடைப்பு. இதுல ஊவானது போயிட்டு கதவு கூட்டல் அடைப்பு என்றாகி பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி கதவடைப்பு அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்து செலவு கூட்டல் அயர்ந்திசின். இதுவும் அதே மாதிரி தான். ஊ வந்து போயிட்டு செலவயர்ந்திசின் அப்படின்னு மாறி இருக்கும். இதுக்கு விதி பாருங்க, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். குற்றியலுகரத்துல முதல் விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அதாவது ஊவானது மறைஞ்சு போயிடும். அடுத்து பாருங்க, யௌவரின் ஈயாம். வருமொழியின் முதல்ல ஈ வந்துச்சு, யா மெய், அதாவது யா யா ஈ அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கு அங்க ஊவானது ஈயாக மாறும். அடுத்து முற்றும் மற்றோ ஒரோ வழி. இந்த இரண்டு விதிகள் தான். அடுத்தது பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுல பாருங்க, உக்குரல் குற்றியலுகரம் யௌவரின் யகரம் வரும். ஈயாம் அப்படின்னா இகரம் ஆகும். முற்றும்னா முற்று கரமும். அச்சு அப்படின்னா குற்றுகரம் போல மெய்விட்டோடும். ஒரோ வழி அப்படின்னா சில இடங்கள்ல இந்த குற்றியலுகரம் ஆனது மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் ஆகியவற்றில் டகரத்தையும் ரகரத்தையும் ஊர்ந்து வரும் குற்றியலுகரங்களில் வருமொழியோடு புணரும் பொழுது அவை ஊர்ந்து வரும் ஒற்று இரட்டித்து புணரும். அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரத்துல மெய்யெழுத்தாகிய இட்டும் இர்ரும் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒற்றானது இரட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாருங்க, கோடு கூட்டல் உயிர். இதுல நமக்கு டூ வந்திருக்கு. இதை எப்படி பிரிப்போம்? இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போமா? அப்ப இந்த இடத்துல ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி கோட்டு கூட்டல் உயிர் அப்படின்னு மாறும். அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் எனும் விதிப்படி நமக்கு கோட்டுயிர் அப்படின்னு மாறும். அதே இது உயிர் தொடர் குற்றியலுகரத்துல பாருங்க, வயிறு கூட்டல் வலி. இதுல ரூல நமக்கு ரூ வந்திருக்கு உயிர் தொடர் குற்றியலுகரத்துல. இதுல ஒற்று இரட்டும் என்னும் விதிப்படி
இரானது சேர்ந்து வயிற்று கூட்டல் வலி அப்படின்னு ஆகி அடுத்து வயிற்று வலி அப்படின்னு மாறும். அதுக்குரிய விதி பாருங்க. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் தர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. வேற்றுமை என்பது வல்லின எழுத்தை குறிக்கும். அதாவது ஒரு வல்லின மெய்யெழுத்தும் சேர்ந்து ஒற்று இரட்டிக்கும். ஓகே, குற்றியலுகரங்களை நம்ம 2 ஞாபகம் வச்சுக்கணும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் நிலைமொழி வருமொழியின் முதலில் யா வந்துச்சு அப்படின்னா உகரமானது இகரமாக மாறும். முற்றும் அற்று ஒரோ வழி. இந்த 3 இரண்டாவது என்ன ஞாபகம் வச்சுக்கிடணும் அப்படின்னா நமக்கு நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரம் வந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒற்று ஆனது இரட்டிக்கும். ஓகே, எந்த ஒற்று வந்துச்சுன்னா டா ரா மட்டும் வந்தா மட்டும்தான் இரட்டிக்கும். வேற எழுத்துக்கள் வந்தா அது இரட்டிக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பலா கூட்டல் பழம். இதை எப்படி பிரிப்போம்? பலா கூட்டல் பழம். இது வந்து இறுதி எழுத்து இயல்பாக உயிரெழுத்தாக அமைந்துள்ளது. அப்ப இது எப்படி சேரும் அப்படின்னா பலாப்பழம் அப்படின்னு சேரும். காணம் கூட்டல் பறவை. இதுல பாருங்க இறுதியில் மகர ஒற்று வந்திருக்கு. வருமொழியில் புணரும் போது என்ன ஆகும்? இந்த மகர ஒற்றானது போயிட்டு வேற என்ன வரும் அப்படின்னா காண கூட்டல் பறவை அப்படின்னு வரும். அப்புறம் இன்னு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்ப கான் பறவை அப்படின்னு மாறும். அடுத்தது பாருங்க, இதோட நமக்கு என்ன சேரும் அப்படின்னா கசதப மிகும். இயல்பினும் மிதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் அப்படின்னு வருமா? அப்ப காணப்பறவை அப்படின்னு இப்பு சேரும். பலா கூட்டல் பழத்துல இப்பு சேர்ந்து பலாப்பழம். அததான் இயல்பினும் மிதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் பதவான மண்ணே அப்படின்னு நன்னூலனார் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து திசை பெயர்களோட இது எல்லாமே நாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த விதி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்துருக்கோம். அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி. இதுல மொத்தம் 6 விதிகள் இருக்கும். ஈறுபோதல் முதல்ல, அடுத்து இடியுகரம் இடையுகரம் ஈயாதல், அடுத்து ஆதி நீடல், அடுத்து அடியகரம் ஐயாதல், தன்னோற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள், அடுத்து அனைத்தும் இணைதல். இது எல்லாமே வந்துட்டு பண்பு பெயர் புணர்ச்சியில வரும். இது எல்லாமே நாம் ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுல புதுசா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தொல்கவின், தொன்மை கூட்டல் கவின். இதுல ஈறுபோதல் விதிப்படி மை பெயரும் அடுத்து தொன் கூட்டல் கவின் அப்படின்னு இருக்கும். அடுத்து முன்னின்ற மெய்த்திரிதல் என்னும் விதிப்படி இன்னானது இல்லாக மாறி தொல்கூட்டல் கவின் அப்படின்னு மாறி இருக்கும். அடுத்து தொல்கவின் அப்படின்னு இணையவும் என்னும் விதிப்படி சேர்ந்திருக்கும். மித்தது எல்லாமே நாம பார்த்ததுதான். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலை பொதுத்தமிழ் இலக்கணத்துல பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நான் இந்த மெட்டீரியல் நான் உங்களுக்கு லிங்க்ல ஷேர் பண்ணிடுறேன். இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, தொல் உலகம், இதை தொன்மை கூட்டல் உலகம். இதுல விதியை வந்து அப்ளை பண்ணணும். மை விகுதி ஈறுபோதல் விதிப்படி, அதாவது மை வந்துருச்சுனாலே இது பண்பு பெயர் புணர்ச்சி. அப்ப பண்பு பெயர் புணர்ச்சி வந்துருச்சுனாலே நம்ம என்ன செய்யணும்? ஈறுபோதல் விதி அடியகரம் ஊஆதல், அடியுகரம் ஐயாதல், அடுத்து என்ன விதி? ஆதி நீடல், தன்னொற்று இரட்டல். இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய 7 விதிகளை அப்ளை பண்ணி அது கரெக்டா பொருந்துதா அப்படின்னு செக் பண்ணி நம்ம பிரிச்சுக்கணும். அது பாருங்க தன்னலம். இது எப்படி பிரிக்கிறாங்க? தன் கூட்டல் நலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னுலையும் நம்ம படிச்ச விதியெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சிரும். ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் டவுட்லாம் கிளியர் பண்றேன். இந்த இதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நாம லகர லகர வேறுபாடு அல்லது சந்திப்பிழை, இந்த இதெல்லாம் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.